ஓவியகுமார், வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும், திருநெல்வேலி மாநகரம், பாளையங்கோட்டை என அனைத்து காய்கறி கடைகளிலும் வெயில் காலங்களில் இன்று காய்கறிகளில் திடீர் விலை உயர்வு பொதுமக்களை கடுமையாக பாதித்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதன் நேரடி எதிரொலியாக காய்கறிகளின் விலையும் மளமளவென உயர தொடங்கியுள்ளது. பாவைக்காய், சாதாரணமாக கிடைக்கும் நாட்டு காய்கறியான பாவைக்காய் இன்று கிலோ 100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த சில தினங்களாக காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருவது சாமானிய மக்களின் குடும்ப பட்ஜெட்டை நிலைகுலைய செய்துள்ளது. பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மற்றும் சுற்று வட்டார சந்தைகளில் இன்று காலையில் காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் விலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் வரை பார்த்தீர்கள் என்றால் ஓரளவுக்கு குறைவாக இருந்த கொத்தமல்லி மற்றும் பீன்ஸ் விலைகள் தற்போது கிலோ 100 ரூபாயை தொட்டுள்ளது. சமையலுக்கு அத்தியாவசியமான தக்காளி விலை உயர்ந்து சில்லறை விற்பனையில் 80 ரூபாய்க்கு 1 கிலோ விற்கப்படுகிறது. இதே போல சிறிய வெங்காயம், உள்ளி, சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு உள்ளிட்ட பொருட்களும் 100 ரூபாய் கிலோ என்ற எல்லையை எட்டியுள்ளது. நேற்று வரை கிலோ 38 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கேரட் ஒரே நாளில் 22 ரூபாய் உயர்ந்து இன்று சில்லறை விற்பனையில் 60 ரூபாய்க்கு விற்பனை ஆவதை இன்று காலையில் நம்மால் பார்க்க முடிந்தது. எப்போதும் மலிவாக கிடைக்கக்கூடிய சௌச்சவ், மலை காய்கறியான சௌச்சவ் கூட இன்று 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோடை வெயிலின் தீவிரத்தால் நீர்நிலைகள் பற்றி காய்கறி சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என வியாபாரிகளும் விவசாயிகளும் தெரிவிக்கின்றனர். போதிய நீரின்றி செடிகள் கருகியதால் விளைச்சல் குறைந்து சந்தைக்கு வரும் காய்கறிகளின் அளவும் கணிசமாக சரிந்துள்ளது. மேலும் வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்ட காய்கறிகள் விரைவிலேயே வாடி விடுவதால் தரமான காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே வெயிலின் கொடுமையால் மக்கள் தவித்து வரும் நிலையில் தற்போது அத்தியாவசிய காய்கறிகள் விலையும் உயர்ந்துள்ளது பெரும் சுமையாக உள்ளது. 1 கிலோ வாங்கிய இடத்தில் தற்போது அரை கிலோ மட்டுமே வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என இல்லத்தரசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு தரப்பிலிருந்து இந்த பண்ணை, பசுமை, நுகர்வோர் கடைகள் மற்றும் உழவர் சந்தைகள் மூலம் தடையின்றி குறைந்த விலையில் காய்கறிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் குறையாத பட்சத்தில் காய்கறிகள் விலை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஓவியாகுமார், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. சங்கர்.